அண்ணாமலை எப்போ வருவார் எப்போ வருவார் என நினைத்த கேட்டவர்கள் ஏராளம். அதற்குண்டான தீர்வு இன்று கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த இணையதளமும் அண்ணாமலைதான் செய்தியாக. மக்கள் பிரச்சனைக்கு முதல் ஆளாக தனது கண்டனத்தை தெரிவிக்கும் அண்ணாமலை. அண்ணாமலையை கொண்டாடும் திமுக நிர்வாகிகள். டெல்லி மேலிடத்தின் முடிவு என்னவாக இருக்கப் போகிறது? அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டம். என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். ஒட்டுமொத்த தமிழக அரசியலே அண்ணாமலை அவர்களை தான் சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவரது பெயர் உச்சரிப்பு இல்லாத அரசியலே தமிழகத்தில் இல்லைங்கிறது தான். அவர் எப்போ தமிழகம் வருவாருன்னு நினைச்சவங்க, பேசணுவங்க, கேட்டவங்க ஏராளமானவங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் இன்று கொங்கு மண்டலத்தில் கோவையில் கால் பதித்து விட்டார். அண்ணாமலை அவர்கள் விரைவில் அவரது அதிரடியான அரசியல் தொடங்கும் என்பதுதான் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயமா இருக்கு. ஏன்னா தமிழகத்துல இன்னைக்கு பல அரசியல் மாற்றம் நடந்தாலும் இன்னமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது அப்படியே தான் இருக்கு. கோவையில 10 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட துயரச்சம்பவம் என்பது அது யாருமே ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவம் தான். அதற்கு முதல் ஆளாக தனது கண்டன குரலை எழுப்பியவர், கொடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா நிக்கிறதுல திரு அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா பயணம் போயிருந்தாலும் கூட அவரு மீண்டும் மாநில தலைவராக போறாரு, மத்திய அமைச்சராக போறாரு, மேல் சபை எம்பி ஆக போறாரு, தனி கட்சி தொடங்க போறாரு. இன்னும் சில பேரு அவரு விஜய் கட்சியில போய் இணைய போறாருன்னா சில தற்கூரி அணில் குஞ்சுங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரு எப்பவுமே ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல. எப்பவுமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல தான் நான் இருக்க போறேன். தமிழ்நாட்டுல தான் அரசியல் பண்ண போறேன்னு அவர் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆனா இவங்க அண்ணாமலை அங்க போறாரு, இங்க போறாரு, அது ஆகுறாரு, இது ஆகுறாருன்னு பலரும் பலவிதமான விஷயங்கள பேசுறாங்க. ஆனா அவரு என்னவாக போகணும்? மாநில தலைவர் ஆகணுமா? மத்திய அமைச்சர் ஆகணுமா? தனி கட்சி தொடங்கணுமா? அப்படின்னு பார்க்குற நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ணாமலை எதுக்காக இருக்கணும்? எதை நோக்கி அவரது பயணம் இருக்கணுங்கிறது நீங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணுங்கிறது தான் என்னோட விருப்பமும் கூட. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ங்கிறது விஜய்க்கு மாற்றா ஒரு அரசியல் தலைவர் தமிழகத்துல இருக்காரு அப்படின்னா நிச்சயமா இல்ல. அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஒரே ஒருத்தர்னா அது அண்ணாமலையால மட்டும்தான் முடியுங்கிறதா. ஏன்னா இன்னைக்கு திமுக காரங்களே பலரும் அண்ணாமலையோட ஆதரவாளரா மாறிட்டு இருக்கிறாங்கிறதான். ஏற்கனவே அண்ணாமலையும் பாஜகவையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவா சமூக வலைதளத்துல எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த அணில் குஞ்சுங்களை, மார்டின் மாஃபியா, லாட்ரி மாஃபியாவை அடக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா ஆகணும். அப்பதான் இந்த அணில் குஞ்சுங்களோட ஆட்டத்தெல்லாம் அடக்க முடியும்னு திமுக நிர்வாகிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல அண்ணாமலைக்கு ஆதரவா பதிவிட்டுக்கிட்டு வராங்க. இதுதான் அண்ணாமலை அவர்கள் அவரது பலங்கிறது. ஏற்கனவே எந்த கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவங்களுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆக முடியலன்னு, ஆனா அந்த இடத்தை நிரப்பக்கூடிய இடத்துல அண்ணாமலை அவர்கள் தான் அவங்களுக்கே வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறதா. ஏன்னா உதயநிதியால பண்ண முடியாத அண்ணாமலையால தான் செய்ய முடியும், சாதிக்க முடியும்னு திமுகவோட உடன்பிறப்புகளே இன்னைக்கு பேசுற அளவுக்கு தான் அண்ணாமலையோட பலம் இன்னைக்கு இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு ஆதரவான ஒரு கூட்டம் தமிழகத்துல இருந்துகிட்டே இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நேத்து கூட கோயம்புத்தூர்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு கூட்டம் ஒட்டுமொத்த கோவை முழுவதுமே அவரது படத்தை போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. அதை பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. யார் ஒட்டியிருப்பா, யார் ஒட்டிருப்பா, பாஜக மட்டத்துல இருந்து கூட யாரு வந்து எந்த நிர்வாகி அவருக்கு ஒட்டினாங்கன்னு சொல்லி பல விதங்களை விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே துப்பு துளக்கல. ஆனா அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆதரவாளர் கூட்டம் தமிழகம் முழுவதுமே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் என்னவோ இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுல கரை சேர முடியாத போயிருச்சு. இது டெல்லி மேலிடம் தான் யோசிக்கணுங்கிறதான். திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவர் ஆக போறாரா மாட்டாராங்கிறது அது டெல்லி எடுக்கக்கூடிய முடிவு. அண்ணாமலைக்கு முழு சுதந்திரமும் கொடுத்து அவர் மாநில தலைவர் பதவியே நீங்க உட்கார வச்சு அப்படிங்களா அவரு ஏத்துக்குவாரு. அவரு கடுமையா பணி செய்ய போறாரு. ஆனா இவங்க ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டு அப்புறம் உடனே வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அது ஏத்துக்க மாட்டாரு.
ஏன்னா, கடந்த 3 வருஷமா அவரு எவ்வளவு பெரிய உழைப்பு போட்டு அதிமுகவுடைய எதிர்க்கட்சி இடத்த பாஜக நிரப்புனுச்சு. ஆனா, டெல்லி மேலிடத்தினுடைய ஒரு தவறான முடிவால அந்த இடத்த இன்னைக்கு விஜய் லாவகமா தட்டிக்கிட்டு போயிட்டாருங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல அந்த சிறுமிக்கு நடந்த விபத்துங்கிறது மிகப்பெரிய துயர சம்பவம் தான். ஆனா, இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அமைதியா தான் இருக்குது. இதுவே அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருந்திருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த கோவையும் போராட்டம் வெடிச்சிருக்கும். அங்கங்க. இது ஆளுங்கட்சி அதிர்ந்து போற அளவுக்கு தான் அந்த போராட்டங்கள் இருந்திருக்குங்கிறது தான். ஆனா, இன்னைக்கு என்னவோ பாஜக மாநில தலைவரோ, மற்ற அதிமுக, திமுகவோ இவங்க எல்லாம் எல்லாரும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க போல. யாருமே சும்மா சமூக வலைதளம் ஒரு கண்டன குரல எழுப்பிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்காங்க. ஆனா, அந்த தாயினுடைய அலக்குரல உணர்ந்தவர் அண்ணாமலை அவர்கள். இதுதான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில மாணவிக்கு நடந்தபோது, திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஒரு சகோதரனாவே பாவித்து பல போராட்டங்கள் தன்னை தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டு தண்டனையெல்லாம் கொடுத்துக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தலைவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல் ஆளா நிக்கிறவரு. அது தன்னுடைய பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு போராடக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். அதனால தான் தமிழகத்தில இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலையை நோக்கி பயணிச்சாங்க. அவரோட ஆதரவு வட்டங்கிறது பெருமளவுல வந்துச்சு. ஆனா, இன்னைக்கு அந்த ஆதரவு வட்டம் எல்லாத்தையும் டெல்லி மேலிடத்தினுடைய ஒரு தவறான முடிவால சுக்குநூறா போயிருச்சுங்கிறது தான் உண்மை. மறுபடியும் அண்ணாமலையே தலைவர் ஆனாலும், அந்த ஒரு வேகம் தமிழகத்தில இருக்குமா? எடுபடுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவும் இன்னைக்கு வந்து நிக்குது. அந்த இடத்துல தான் விஜய்ங்கிற ஒரு புது முகம் வந்து நிக்குது. அந்த புது முகத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழகத்தில இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டமும் விஜயினுடைய பின்னாடி பெரும் அளவுல திரண்டு நிக்கிறாங்க. ஆனா, அந்த கூட்டத்த அந்த அணில் குஞ்சுங்கள திருப்பணும், திசை திருப்பணும் அப்படின்னா, அதுக்கு அறிவார்ந்த, படிச்ச, பண்புள்ள, நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக கடந்த காலங்கள்ல கர்நாடகால பணி செஞ்சுட்டு, தமிழகத்திலும் நேர்மையான அரசியல் செஞ்சு, விழிப்புணர்வு பண்ணுன அண்ணாமலை அவர்களால மட்டும் தான், அந்த விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்த திசை திருப்ப முடியும். மீண்டும் பாஜக பக்கம் கொண்டு வர முடியுங்கிறது தான் எதார்த்தமான விஷயம். இது பிரதமர் மோடி அவர்கள் உணர்ந்து கொண்டு, அதற்கேற்ற முடிவு எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட. ஏன்னா, ஏற்கனவே மோடி அவர்கள் மத்திய அமைச்சரவைய மாத்துறதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் யோசிக்கிறதா ஒரு தகவல்கள் வருது. அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகப் போறாருங்கிற ஒரு செய்தி நமக்கு வருது. ஏன்னா, பாஜக ஒரு விஷயம் யோசிக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குங்கிறது தான். இது கடந்த காலங்கள்ல பல மாநிலங்கள்ல பல முடிவுகள் அப்படி எடுத்திருக்கிறாங்க. ஆனா, தமிழகத்துல அவங்களோட முடிவு ஏனோ தவறா இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் தோணுது. ஆனா, அந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றதுக்கு முக்கியமான காரணம், அண்ணாமலை அவர்கள ஒதுக்கி வச்சுட்டு தமிழகத்துல பாஜக அரசியல் செஞ்சு தோல்வியுற்றது தான். அந்த தோல்வி தான் இன்னைக்கு பாஜகவுடைய டெல்லி மேலிடம் இன்னைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேத்து கூட நயினார் அவர்கள் டெல்லியில பாஜகவோட தேசிய தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவரு பேசினதே, "நான் தலைவர் பதவிய ராஜினாமா பண்றேன். ஆனா, எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணும்னு" நயினார் அவர்கள் பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபீன் கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறாராமா. இந்த வேண்டுகோள வந்து மத்திய பாஜக யோசிக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, கட்சிய அழிச்ச ஒருத்தருக்கு மத்திய அமைச்சர் பதவி எப்படி பாஜக குடுக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனா, அதையும் மீறி குடுத்துச்சு அப்படின்னா, அத விட மோசமான ஒரு காலகட்டம் பாஜகவோட இருக்காதுங்கிறது தான் எதார்த்தமான விஷயம். இந்த எதார்த்தத்த புரிஞ்சுகிட்டு, பாஜகவோட டெல்லி மேலிடம் மோடி, அமித்ஷா இவங்களுடைய கூட்டம் சிறப்பா வந்து முடிவு பண்ணணுங்கிறத நம்மளுடைய எண்ணம், கொள்கை எல்லாமே. அது மட்டும் இல்லாம, திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில வருகின்ற 24ஆம் தேதி, 29ஆம் தேதி வரையிலும் தேனி, மதுரை, திண்டுக்கல்லு, சிவகங்கை இந்த 4 மாவட்டத்துக்கும் மாவட்ட நிர்வாகிகளுடைய சந்திப்பு கூட்டம் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தான் நடக்கப் போகிறதா ஒரு அறிவிப்பு செய்தியா வந்திருக்குது. அதுல அண்ணாமலை அவர்கள் கலந்துக்க போறாராங்கிறது நமக்கு இன்னும் உறுதிப்பட தெரியல. ஆனா கட்சி வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல்கள் வந்திருக்கு. ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்கங்கிறது தான். ஆனா அண்ணாமலையோட முடிவு என்னவாக இருக்க போது? இன்னைக்கு தான் அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த வெளிநாட்டு பயணங்கள், பெங்களூர் பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு கோவை வந்திருக்கிறாரு. விரைவில் இன்றைய இருக்கிற தமிழக அரசியல் சூழல் குறித்து அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பு மத்தியில பேசணுங்கிறது தான்
அவரோட ஆதரவாளர்களுடைய எண்ணமாவும் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பல துயர சம்பவங்கள் தொடர்ந்து 10, 15 நாளே ஆனாலும், ஆனா நெறைய சம்பவங்கள் கடந்த திமுக ஆட்சி காலத்துல நடந்தது. இன்னைக்கும் விஜயோடைய ஆட்சி மாற்றம் வந்தும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா, ஒரு பக்கம் இந்த விஜயோட எம்.எல்.ஏக்களுடைய அட்ராசிட்டி தாங்க முடியல. போயி குடோன் எரியிற இடத்துல ரீல்ஸ் எடுக்குறான். இறந்து போன வீட்டுல போய் ரீல்ஸ் எடுக்குறான். இவனுங்க அரசு மருத்துவமனையில போய் மிரட்டுறாங்க. இந்த மாரி இவங்களோட அட்ராசிட்டிங்கிறது தாங்க முடியல. இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அண்ணாமலை அவர்கள் இருந்தா தான் முடியுங்கிறது தான். ஏன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நேர்மை, ஊழல் இப்படிலாம் பேசினாரு. ஆனா, போயும் போயும் கொலை குற்றவாளியெல்லாம் இன்னைக்கு அமைச்சராக்கி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். விசிகவுடைய அமைச்சரா பொறுப்பேத்த வன்னியரசு அவர்கள் ஆயுள் தண்டனை கைதி. அந்த கைதி இன்னைக்கு ஹைகோர்ட் ஜாமீன்ல அவர் வெளியில சுத்திட்டு இருக்கிறாரு. அவரெல்லாம் இன்னைக்கு அமைச்சராக்கி அழகு பார்க்கிறாரு விஜய் அவர்கள். இதெல்லாம் விஜயோட அமைச்சருங்கிற அவருக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பேரு தான் கெட்டு போகுங்கிறத அவரு ஏனோ உணராம அவரு இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா இது விஜயனுடைய அரசாங்கத்த இது போன்ற செயலெல்லாம் பாதிக்குங்கிறது தான். அண்ணாமலை அவர்கள் விரைவில் தமிழகம் முழுவதும் களம் காண போறார். விரைவில் அவரது பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கப் போகுங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம்.